வெல்கம் டு அகரம் மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா, வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதாவது பாலிட்டியில் தெரிந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கட்டமுட்டு வச்சுருப்போம். ஓகேங்களா, புக்கில் 6லேருந்து 12 வரை. ஓகேங்களா, அந்த முக்கியமான இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேவா, பாருங்க. ஓகேங்களா, உலகிலேயே அதிக மழை பெறும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌசின்ராம். ஓகேங்களா, மௌசின்ராம் அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா, ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பெறும் பகுதி. ஓகேங்களா, இதுதான் மௌசின்ராம். இந்த இடத்துல தான் அதிக மழை பெறுது. ஓகேங்களா, ஜெய்சால்மர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ராஜஸ்தானில் இருக்கு. இந்த இடத்துல தான் குறைவான மழை பெறுது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி ஓகேங்களா 22 மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அப்ப எத்தனை மொழி பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் ஓகேங்களா அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 2004 தான் ஓகேங்களா இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அப்ப பாருங்க, இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில தான் மொழிகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, அப்ப அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை கேட்டாங்கன்னா 22 மொழிகள். இந்தியாவிலேயே முதல்ல எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து தந்தாங்கன்னா தமிழுக்கு தான் கொடுத்தாங்க. அது எப்ப அப்படின்னா 2004. ஓகேங்களா, இதுவரை எத்தனை மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அது நம்ம என்னன்னு பார்ப்போம். பாருங்க, 2004 ஓகேங்களா 2004 தமிழ், 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2005 சமஸ்கிருதம். ஓகேங்களா, 2008 ஓகேங்களா தெலுங்கும் கன்னடமும். ஓகேங்களா, தெலுங்கு ஓகேங்களா கன்னடம். ஓகேங்களா, 2013 மலையாளம், 2014 ஒடிசா. ஓகேங்களா, ஓகேங்களா. இப்போ பாருங்க, தமிழ் 1, சமஸ்கிருதம் 2, தெலுங்கு 3, கன்னடம் 4, மலையாளம் 5, ஒடிசா 6. ஓகேங்களா, அப்ப இதுவரை எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. ஓகேங்களா, அப்ப முதல்ல எந்த மொழிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழிக்கு தான் செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. பாருங்க, அடுத்தது போவோம். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையில் வரையறுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்பு சான்றிதழ்கள் 60% தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்ப தொல்லியல் சான்றிதழ்கள் அதிகமா எங்க கிடைச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்கு. எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா 60% தமிழ்நாட்டில் இருந்து தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா, அப்படியே பாருங்க, தமிழ்நாட்டினுடைய ஓகேங்களா புகழ்பெற்ற நடனம். ஓகேங்களா, புகழ்பெற்ற நடனம் இந்தியாவோட மொத்த நடனங்கள், இந்திய நாட்டுப்புற நடனங்கள். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாபில் பங்காரா, ஜம்மு காஷ்மீரில் தும்கார், குஜராத்தில் கார்பா, தாண்டியா, ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கல்பூலியா, கூமர், உத்தரப்பிரதேசத்தில் ராஜலீலா, சோலியா, அசாமில் பிகு நடனம். ஓகேங்களா, அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி நடனம். அடுத்து வாங்க. ஓகேங்களா, பாருங்க, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடர் நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் எழுதியிருக்காரு. அப்ப இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது எந்த நூல்ல இருந்து எடுத்து எழுதப்பட்டதுன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. யார் எழுதினாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, எழுத்தறிவு பார்த்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 91.75. ஓகேங்களா, அதிக அளவு. அதுக்கப்புறம் சென்னையில் 90.8, தூத்துக்குடியில் 88.16, நீலகிரியில் 85.20. ஓகேங்களா, குறைவான கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா தருமபுரி தான் ரொம்ப குறைவு, 68.54. அரியலூரில் 71.34,
கிருஷ்ணகிரியில் 71.46, விழுப்புரத்தில் 71.88. அடுத்து பாருங்க, டாக்டர் அம்பேத்கர். இவர் பாபா சாஹிப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல் ரீதியாக சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். 1915 MA பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தையும் பெற்றார். அதற்கு முன்னர் லண்டனில் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். ஓகேங்களா, அரசியலமைப்பினுடைய சபையில வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றினார். இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது இந்தியாவில் கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வாங்க. இந்தியாவில் பல்வேறு இனங்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று அறிஞர் BA ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். அப்ப பாருங்க, ஓகேங்களா, இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று அறிஞர் BA ஸ்மித் கூறியுள்ளார். அப்புறம் இங்க வாங்க, இன நிறவெறி முடிவு. ஓகேங்களா, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலே, ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 27 ஆண்டுகள் சிறைச்சாலைக்கு பின்பு 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவின் உலக அளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்காக போராடியவர் முன்னோடியாக திகழ்ந்தார். இப்போ எத்தனை ஆண்டுகள் சிறைச்சாலை இருந்தார்னா 27 ஆண்டுகள் சிறைச்சாலை இருந்திருக்கிறாரு. 1990 தான் விடுதலை ஆனாங்க. இவருக்கு நம்ம இந்தியாவில் 1990 பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்குறோம். அப்போ பாரத் ரத்னா விருது பெற நெல்சன் மண்டேலுக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் 1990 நம்ம இந்தியா கொடுத்துருக்கு. அடுத்து பார்ப்போம், அதாவது பாலின விகிதம். ஓகேங்களா, இப்போ பாலின விகிதம் என்ன அர்த்தம்னா 1000 ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். ஓகேங்களா, அப்போ பாருங்க, பாலின விகிதம் ஓகேங்களா அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அது தமிழ்நாட்டில். ஓகேங்களா, நீலகிரியில் 1041, தஞ்சாவூரில் 1031, நாகப்பட்டினத்தில் 1025, தூத்துக்குடியில் 1024, தூத்துக்குடியில் 1024. ஓகேங்களா, இதுதான் வரிசைப்படுத்துக்க. ஃபர்ஸ்ட் நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தருமபுரியில் 946, சேலத்தில் 954, கிருஷ்ணகிரியில் 956, ராமநாதபுரத்தில் 977. அடுத்தது வாங்க, இந்திய தேசிய கொடியை ஓகேங்களா ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்காய் என்பவர் தான் வடிவமைத்தார். அப்ப தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாரு? ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்காயா தான் தேசிய கொடியை வடிவமைத்தார். ஓகேங்களா, விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் வேலூர் மாவட்டம். ஓகேங்களா, குடியாத்தில் தான் முதல்ல நம்ம தேசிய கொடியை நெஞ்சாங்க. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, தமிழகத்தினுடைய மாநில சின்னம் மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகத புறா, மாநில மலர் செங்கந்த மலர், மாநில மரம் பனை மரம். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் ஓகேங்களா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் தான் மயில்கள் சரணாலயம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ மயில்கள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா விராலிமலை. அது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது வாங்க, ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். அப்போ திருப்பூர் குமரன் எங்கே பிறந்தார்? ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்தார். இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர். 1932 காந்தியடிகள் கைது செய்வதை கண்டித்து ஓகேங்களா நாடெங்கும் ஓகேங்களா போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். காவல்துறையினர் கடுமையாக
தாக்குதலுக்கு உட்பட்டு உயிரிழந்தார். போராட்டத்தின் உயிர் நீத்த போது மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. இதனால் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டது. அடுத்து பாருங்க, அசோகர் காலத்தில் சாரநாத் உள்ள உச்சியில் அமைந்திருந்த 4 சிங்கங்கள் தற்போதைய சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அப்படிங்கிறாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் நாளிதழ் 3வது நாளாக ஜனவரி 29 அன்று பாசறை திரும்புதல் என்ற விழாவை சிறப்பாக நடைபெற்றது. அப்ப பாசறை திரும்புதல் எந்த தினம் கொண்டாடுறாங்கன்னா ஜனவரி 29. அந்நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை சேர்ந்து இசைக்குழுவின் நிகழ்ச்சிகளையும் நடத்துவர். குடியரசுத் தலைவர் இந்நிகழ்ச்சியை முதன்மை விருந்தினராக ஆவார். இவ்விழாவில் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை பின்விளக்குகள் அலங்கரிக்கப்படும். அடுத்து வாங்க, ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட வரவு குழுவின் டாக்டர் அம்பேத்கர். வரவு குழுவில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, KM முன்சி, சயித் முகமது, சாதுல்லா, PL மீட்டர், என் மாதவராவு, TTK, TV கேத்தான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். இவங்க எல்லாமே வரைவு குழுவில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அக்குழுவின் தலைவராக PR அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கி முதன்மை வடிவமைத்தராக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. ஓகேங்களா. அப்ப அரசியலமைப்பு உருவாகும் பொழுது மொத்தம் 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தம் செஞ்சிருக்கு. இப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2016 பாருங்க 101 முறை சட்ட திருத்தம் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. அடிப்படை உரிமைகள், ஓகேங்களா. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6. ஒன்று பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, 2 சுதந்திரமாக செயல்படும் உரிமை, 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4 சுதந்திர சமய உரிமை, 5 கலாச்சார மற்றும் கல்வி உரிமை, 7 பார்த்தீங்கன்னா சட்டத்தின் பெரும் உரிமை. ஓகேங்களா. சட்டத்தின் பெரும் உரிமை. பாருங்க, மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். பாருங்க, மக்களாட்சியின் பிறப்பிடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா கிரேக்கம். மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் கிரேக்கம். பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிநிதிகள் இந்தி, ஆங்கிலம், நாடாள நூலகத்தில் ஹீலியம் வாயும் நிரப்பப்பட்டு பேரடைகள் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அப்ப இந்திய அரசியலமைப்பு உண்மையான பிரதி எங்க இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நூலகத்தில் வச்சிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு, அது பார்த்தீங்கன்னா ஹிந்தி, ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கு. அடுத்து பாருங்க, ஓகேங்களா. மக்களாட்சி பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி. மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றன. அனைத்து சட்டத்தினங்களையும் மக்களால் தான் அங்கீகரிக்கப்படுகிறது. அரசியலமைப்பு நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்பவர் நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது. அப்ப நேரடி ஆட்சி முறை எங்க நடக்குதுன்னா சுவிட்சர்லாந்தில் நடக்குது. ஓகேங்களா. அப்ப பாருங்க, மக்களாட்சியா நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்றாங்க. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில். ஓகேங்களா. சட்டங்கள் மற்றும் விதிகள் இவங்க வாக்காளர் மக்கள். ஓகேங்களா. மக்கள் தான் நேரடியா தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய அரபு நாடுகள். விதிகள், சட்டங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், வாக்குகள் மக்கள். ஓகேங்களா. அப்போ மக்களாட்சி பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதுதான் இந்த அட்டவணை. அடுத்தது பாருங்க, நேரடி மக்களாட்சி முறை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த இயலாது. அப்போ நேரடி மக்களாட்சி நம்ம இந்தியாவில் கிடையாது. ஓகேங்களா. பிரதிநிதித்துவ மக்களாட்சி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் முறை மக்களாட்சி அப்படின்னா ஒரு 2 நாடு, அமெரிக்க ஐக்கிய நாடும் கனடாவும். அப்போ அமெரிக்க அதிபர் ஆட்சி முறை 2 இடத்துல நடக்குது, அமெரிக்காவும் கனடாவும். பார்த்துக்கலாம். 2007
ஐநா சபை செப்டம்பர் 15 நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. அப்போ உலக மக்களாட்சி தினம் என்னைக்கு அப்படின்னா ஓகேங்களா, செப்டம்பர் 15. அது எந்த ஆண்டு முதல் கொண்டுட்டு வந்தாங்கன்னா 2007 முதல். 2007 முதல் ஐக்கிய சபை செப்டம்பர் 15 நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. பாருங்க, இந்திய குடிமக்கள் 79 பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இதன் காரணமாக உலக அளவில் இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. அப்ப மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டதில் எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா 79%. உலக அளவில் முதலிடம் யாருன்னா நம்ம இந்தியா தான். பாருங்க, உலகின் பழமையான மக்களாட்சி ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிரேக்க மக்களாட்சி தான் ஓகேங்களா. அது 5ஆம் நூற்றாண்டு கிரீஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்குது. கிரீஸ் என்ற இடத்துல தான் நடந்ததுக்கு கிரேக்க நாடு. அரசியல் தத்துவத்தின் அடித்தளமே இந்த இடம் தான், கிரேக்கம் தான். ரோமானிய பேரரசு ஓகேங்களா, கிமு 300 50 வரை. தீபகற்ப இத்தாலி ரோமுல நாகரிக வளர்ச்சியின் உலக அளவில் விரிவாக்கம். சான்மரிஸ் இது பார்த்தீங்கன்னா கிபி 301 இத்தாலியில பழமையான அரசியல் அமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ளது. அடுத்து ஐஸ்லாந்து கிபி 930. திங்வேலி உலக அளவில் பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதத்தீவு ஓகேங்களா, கிபி 927. இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையில் உள்ளது. மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 13ஆம் நூற்றாண்டு. இங்கிலாந்துல 1215 தான் எழுதப்பட்ட மகா சாசனம் ஓகேங்களா, மகா சாசனம். அடுத்தது அமெரிக்க ஐக்கிய அரபு நாடு கிபி 1789. அமெரிக்க ஐக்கிய அரபு நாடு மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று ஓகேங்களா. பாருங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம், அதாவது 22 ஊராட்சி ஒன்றியம் உள்ளன ஓகேங்களா. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது ஓகேங்களா. அப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் 22 ஊராட்சி ஒன்றியம், நீலகிரி பெரம்பலூர்லையும் 4 ஊராட்சி ஒன்றியம் ஓகேங்களா. அடுத்து வாங்க, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்டுள்ள நகராட்சி வாலாஜாபேட்டை ஓகேங்களா. அப்போ தமிழ்நாட்டில் முதல் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா வாலாஜாபேட்டை நகராட்சி. அது வேலூர் மாவட்டத்தில் இருக்கு ஓகேங்களா. நகராட்சி அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். பாருங்க, முதல் மாநகராட்சி 1688 சென்னையில் உருவாக்கப்பட்ட மாநகராட்சி தான் இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. அப்போ நகராட்சி, அதாவது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நகராட்சி மாநகராட்சி எங்க கொண்டு வந்தாங்கன்னா சென்னையில் தான். எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1688. அடுத்து பார்ப்போம். சிறப்பாக செயல்படும் ஊராட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு விருதுகளை வழங்குகிறது. ஊராட்சி அமைப்புகள் ஏதேனும் விருதுகளை பெற்றுள்ளதா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 32 மாவட்டங்கள், 31 மாவட்ட ஊராட்சிகள். இப்போலாம் அதிகமாகிடுச்சு, 38 மாவட்டம் ஆயிடுச்சு. ஊராட்சியும் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு ஓகேவா. அடுத்து பாருங்க, பாதசாரிகள் கடக்கும் இடம் ஓகேங்களா. பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி 1934ஆம் ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. சாலைகள் புள்ளிகளால் ஆன கோடுகளால் குறிக்கப்பட்டு நடைபாதைகளில் பெலிஷா பேக்கன் என்று அழைக்கப்பட்ட ஒளிப்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது பிரிட்டன் போக்குவரத்து துறை அமைச்சகம் ஹெரி பெலிஷா அவர்களின் பெயரில் அமைக்கப்பட்டது. ஜீப்ரோ கிராஸ் எனப்படும் கருப்பு வெள்ளைகளால் ஆன பட்டைகள் கருப்பு வெள்ளைகளால் கோடுகளாக மாற்றி அமைக்கப்பட்டு 2ஆம் உலகப் போருக்கு பின்பு ஜீப்ரோ கிராங்கிங் உருவாக்கப்பட்டன. இப்போ முதல்ல ஓகேங்களா பாதசாரிகளுக்கான நடக்கும் முறை எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா 1930 பிரிட்டனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, இந்த எண்ணிக்கை நிலையானது, அதாவது மாறுபடும், இதை நம்ம தேவையில்ல. தேசிய ஊராட்சி தினம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடுறாங்க. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் தான் பொது வரையறுத்திருக்கிறாரு ஓகேங்களா. அப்ப சட்டத்தின் ஆட்சிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஏவி டைசி பாருங்க ஓகேங்களா. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசேகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரனடே, தாராபாய் ஜிண்டோ, பேகம் ருகோமியா,
சாகப் உஷான் ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கான கடினமாக பயணிகளுக்கு குறிப்பிட்டவர்கள் ஆவார். பெண்கள் முன்னேற்றத்திற்கு இவங்களாம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவதற்காக அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திர சட்டப்படியான அரசியலமைப்பாகும். இதன் தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டானா டெல்லியில தான் இருக்கு. பாருங்க, சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்னு சொல்லுது. ஓகேங்களா? 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என உத்தரவாதத்தை அளிக்கிறது. 15 என்ன சொல்லுதுன்னா பாகுபாட்டை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? 16 என்ன சொல்லுதுன்னா பொது வேலையில அனைவருக்கும் சம உரிமைன்னு சொல்லுது. 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லுது. 18 பட்டங்களை அளித்து வேறுபாடுகளை தடை செய்கிறது. அப்போ அதாவது பட்டங்களை ஒழிக்குன்னு சொல்றாங்க. அதாவது பட்டம் அப்படிங்கிறது ராஜா, தேசிங்க ராஜா அது மாதிரி சொல்லிக்கிறது. நம்ம படித்த பட்டம் இல்லை. ஓகேங்களா? அந்த பட்டத்தை ஒழிக்க சொல்லுறது தான் 18. அப்போ 14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். 15 ஜாதி மத வேறுபாடு கூடாது. 17 தீண்டாமை. 18 பட்டங்களை ஒழித்தல். ஓகேங்களா? பாருங்க, கட்சியின் தேர்தல் அறிக்கை. தேர்தலுக்கு முன்பாக பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சியை ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் கொள்கைகள் அறிவிப்பர். பாருங்க, வழங்குதல். ஓகேங்களா? நேர்மையான எதிர்ப்பு பொறுப்புடைய ஸ்தானத்தில் வழங்குவர். அரசியல் கட்சிகள் செயல்பாடு. ஓகேங்களா? பரிந்துரைக்கணும், ஏற்பாடு செய்யணும், ஊக்குவித்தல், ஒருங்கிணைத்தல், ஆட்சி அமைத்தல். ஓகேங்களா? இதுதான் இவங்களுடைய செயல்பாடு. ஓகேங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகங்களில் தனிநபரை பரிந்துரைக்கும். அரசியல் பிரச்சாரம், பேரணி ஆகியவற்றை ஏற்பாடு செய்தல், தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கையை வெளியிடுதல். அடுத்து பாருங்க, ஓகேங்களா? மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொள்கைகளையும் முன்னமைத்தல். சமுதாயத்தையும் அரசையும் இணைந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்தல். இதுக்கு பாருங்க, அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயங்குதல், பொதுவான கொள்கையை உருவாக்குதல். கட்சி பாருங்க, ஓகேங்களா? அதாவது தேசிய கட்சி, பிரதித்துவமான கட்சி. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தேசிய கட்சி மக்களவையில் தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகள் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். ஓகேங்களா? அப்ப அதாவது பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் 4 மாநிலத்தில் எத்தனை சதவீதம் வாக்கு பெறணும்? 6% வாக்குகள் பெற்றிருந்தா தான் அது தேசிய கட்சி அறிவிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநில கட்சி. பேரவை தேர்தலில் செல்வத்தை வாக்கு குறைவுகளில் பட்சம் 6% வாக்குகள் பெற்றிருக்கணும். ஓகேங்களா? இது 4 மாநிலத்தில் 6%. ஓகேங்களா? இது ஏதோ ஒரு தொகுதியில் 6% வாக்குகள் பெற்றிருந்தா போதும். ஓகேங்களா? 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களாட்சி தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 25 தொகுதிகளில் 1 மக்களாட்சி தொகுதிகள் அல்லது சட்டப்பேரவை தொகுதிகள் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். இப்போ 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும் இங்கே சொல்றாங்க. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்றாங்க? 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சுயாட்சை. ஓகேங்களா? சுயாட்சை வேட்பாளர்கள் என்பவரை எந்த கட்சியிலும் சேராமல் தானாகவே மக்களவையில் அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபராவார். அப்போ பாருங்க, தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயாட்சி கட்சி. ஓகேங்களா? 2 கட்சியிலும் சேராத இருக்கிறதா சுயாட்சி கட்சி. அடுத்து பாருங்க, இறுதியில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். மாநில சட்டமன்றத்தில் மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஊடகங்களின் வகைப்பாடு. ஊடகத்தின் வகைப்பாடு. குறுகிய தொடர்பு ஊடகம் அப்படின்னா கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கம். தொலைத்தொடர்பு ஊடகம் அப்படின்னா திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. அச்சுக்கூடம் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவட்டிகள், அறிக்கைகள். இணை ஊடகம் பார்த்தீங்கன்னா கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைவண்ணல். சமூக ஊடகத்தலம்னா கீச்சம், முகநூல், புலனம், சுட்டவி, அஞ்சலகம் மற்றும் படவரி. மக்களாட்சியின் கோட்பாடு. மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுவது என்பதாகும். இது 2 கிரேக்க சொற்களில் ஆனது. டோமாஸ் மக்களவை குறிக்கிறது. இக்ரோடோஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி என்பது பொருள். அகில இந்திய வானொலி 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாச வானொலி, அதாவது வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, மேம்பாட்டின் முக்கிய காரணிகள். கல்வி ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது.
பாலின பாகுபாடு பார்த்து சமூகம் எக்காலத்திலும் முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு அரிது. ஜாதி, இன, சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்டு சமூகம் முன்னேற்றம் அடையாது. அச்சு இயந்திரம், ஓகேங்களா? அச்சு இயந்திரத்தை ஜோகான் சன்னஸ் குட்டன்பர்க் என்பவர் 1453 தான் கண்டுபிடிச்சாரு. அப்ப அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா குட்டன்பர்க். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1453, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தேர்தல் குழு சின்னம். 1968ஆம் ஆண்டில் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று 2 வகையாக உள்ளன. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே பொருந்தும். ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்படும் சின்னம், ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கணும், ஓகேங்களா? இப்போ தேசிய கட்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இருக்கு, மாநில கட்சி 100க்கு மேலே இருக்கு, ஓகேங்களா? சுயேட்சை கட்சிக்கு மட்டும் அந்த சின்னம் 5 அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க. அடுத்து பாருங்க, சாவித்திரி பாய் பூலே பாரம்பரிய உடைந்த முதல் முதல் பெண் ஆசிரியர். இவங்க தான் பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல்படுத்துவதாக ஜோதிராவ் பூலே, சாவித்திரி பின் அவரது கணவர். இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1948ஆம் ஆண்டு தொடங்கினார். அப்ப முதல் கல்வி எங்க தொடங்கினாங்கன்னா 1948 தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நமது எதிர்காலம் பெண்களை ஊதசினப்படுத்துவோர் கையிலில் நமது மகன்களைப் போலவே பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மக்களின் கனவுகளை உள்ளது. அவர்களுக்கு இவ்வுலகில் தாங்கி இருக்கும் வல்லமை கொண்ட என முன்னோள் அமெரிக்க ஜனாதிபதி பாரக் ஒபாமா ஐக்கிய நாடுகளில் பொது சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றினார். பாருங்க, சமூக பாலினம் ஆண்பால் பெண்பால் குறித்து பரிதல் மற்றும் வேறுபாடுகளை சமுதாய தாக்கத்தின் எந்த விதமும் ஆராய்ந்து சமூகவியல் பாலினம் என்பதாகும். விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழலிலும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. இது முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை ஏற்றதல்ல. பாருங்க, முக்கியமான சட்டங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய சட்டம் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அந்நியவாசி பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் 1980. 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமை, ஓகேங்களா? எத்தனை இருக்கு? 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் இருக்கு. அடிப்படைகள் தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்பான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை, பிரதித்துவ உரிமை, குறைதீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. அப்ப 8 அடிப்படை நுகர்வோர் உரிமைகள் இருக்கு. அப்ப எத்தனை அடிப்படை நுகர்வோர் உரிமை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 8 அடிப்படை நுகர்வோர் உரிமை இருக்கு. இந்தியாவின் ஆண் பெண் கல்வி அறிவு பாருங்க, 1951 ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 18.3%. அதாவது ஆண்கள் 27, பெண்கள் எவ்வளவு, ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இது மட்டும் 2011 ஓகேங்களா கல்வி அறிவு 74.04, ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் 74.04. அதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 82.14, பெண்கள் பார்த்தீங்கன்னா 65.46, ஓகேங்களா? ரெண்டுக்கும் உன்னுடைய விகிதை இவ்வளவுதான். அடுத்தது பார்ப்போம், ஓகேங்களா? உலகின் முதல் பெண் மணி, ஓகேங்களா? உலகிலேயே முதல் பெண் பிரதம மந்திரி யாருன்னா சிரிமா பண்டாரா நாயக்கா. எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா இலங்கை. அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி வாலண்டினா தெராஸ்கோவா, சோவியத் ரஷ்யா நாட்டு, ஓகேங்களா? எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் முதல்ல ஜான்கோ தாபோ, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்கில் தங்க வென்றவர் யாருன்னா சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி, ஓகேங்களா? இவங்களாம் முதல் பெண்மணிக்கு. கார்பூனிக் ஒவ்வொருவரும் ஒரு இடத்திற்கு வழக்கமாக மகிழுந்தில் செல்லும் போது அந்த இடத்திற்கு அதிகமான மகிழுந்து செல்லப்படுகிறது. இதை தவிர்க்க மகிழுந்து பயணம் பகிர்ந்து மேற்கொண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அதிக மகிழுந்து செல்வதை தடுத்தல். ஒரே பகுதியில் இருந்தோ அல்லது வேறு வழி தடங்கள் தினந்தோறும் மகிழுந்து அல்லது இருசக்கர வாகனங்களில் செல்பவருக்கு அதே இடத்திற்கு அல்லது அதே தடத்தில் செல்பவருக்கு உடனே
செல்வதே கார்பனிக் ஆகும். அடுத்து பாருங்க, ரக்ஷா பாதுகாப்பு வாகன இயக்கம். ரக்ஷா ஒரு தானியக்கு கருவி. இது வாகனத்தில் பொருத்தப்பட்டு வாகனம் தற்போது எங்கு உள்ளது என்பதையும் வாகனத்தின் இயந்திரங்கள் செயல்பாட்டினை கண்காணிக்கவும் வாகனத்தின் பதட்ட நிலைகளில் உடனடியாக வெளிப்படுத்தும். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அப்போ குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமனம் செய்கிறார். போதிய மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தோசிக்காமல் பொதுவாக ஒருவர் ஆளுநர் அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவதில்லை. அப்போ குடியரசுத் தலைவரை பார்த்தீங்கன்னா ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்க மாட்டார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க, இந்திய குடியுரிமை சட்டம். ஓகேங்களா? இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடிமக்கள் தன்னுடைய குடியுரிமை பெறுதலை நீக்குதலையும் பற்றி விதிகள் இச்சட்டம் கூறுகிறது. அப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குடியுரிமை பெறுதையும் குடியுரிமை பற்றி நீக்கதையும் பற்றி இந்திய குடியுரிமை சட்டம் 1955 சொல்லுது. அடுத்து பாருங்க, மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதிலும் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையோ பின்பற்றுகிறது. சட்டப்பேரவை சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை கூட சட்ட மேலவை காட்டிலும் அதிக அதிகாரமா. அடுத்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை வரிசையமைப்புப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன். அப்போ நாட்டினுடைய முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அடுத்து பாருங்க, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஓகேங்களா? பிரவாசி பாரதேச தினம் இந்திய அரசின் வெளிப்புற துறை அமைச்சகத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதேச தினம் கொண்டாடப்படுகிறது. அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் பங்களிப்பை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9 நாள் கொண்டாடப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடுறாங்க. இந்த தினம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அதாவது வெளிநாட்டு மக்கள் இங்கே வந்து கொண்டாடுறதுக்காக. அடுத்தது நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. பூர்வீக பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும். சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் தனி ஒருவருக்கு வழங்கப்படும் குடியுரிமை எனப்படும். ஒருவர் தனது நாட்டுரிமைகளை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமை மாற்ற முடியும். பாருங்க, 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு என ஐநா அறிவித்துள்ளது. வேற அடுத்தது வாழ்வை காப்பாற்றும் நிறுவனம். ஓகேங்களா? சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன். இது ஒரு சுதந்திரமான லாப நோக்கத்தில் அரசு சாரா பொது தொண்டு அறக்கட்டளையாகும். இது இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வருகிறது. ஓகேங்களா? அவசர இதுக்காக பணியாற்றி வருதுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசு அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றியவர். இவருடைய தீனிலாகி, அதாவது தெய்வீக நம்பிக்கை மற்றும் சூழி குல் அனைத்து சமயத்தினரும் அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவற்றின் சகிப்புத்தன்மையை எடுத்துரைப்பதாகும். பாருங்க, சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்படுகிறது. இதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் ஆகும். ஆங்கில பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜோக்கப் ஹோல்கோப் என்பவர் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார். அடுத்து பாருங்க, இந்திய ஆயுத படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் கட்டுப்படுத்த உள்ளது. இந்த நினைவு சின்னம் புதுடெல்லியில் உள்ள இந்திய கேட்டரியில் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இந்திய இராணுவ வீரர்களின் பெயர்களின் நினைவுகளை சின்னத்தில் கல்வெட்டில் பிரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது 40 ஏக்கராமா. ஓகேங்களா? இந்தியாவினுடைய நினைவு சின்னம். 1098, அதாவது 1098 என்பது குழந்தைகளுக்கான உதவி மைய எண். இது இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லாத அவசர தொகையை தொடர்பு சேவையாகும். குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றை பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கான சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. அதாவது இலவச
அழைப்பு நம்பரு 10 to 1098. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், வங்கதேசம், மியான்மர் ஆகிய நாடுகள் இந்தியா பொதுவான நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. மேலும் இலங்கையுடன் பொதுவான கடல் எல்லையும் பகிர்ந்து கொள்ளுது. ஓகேங்களா? அப்போ நில எல்லையை பார்த்தீங்கன்னா இந்த நாடு, கடல் எல்லையை பார்த்தீங்கன்னா இலங்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 மனித உரிமை, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகளில் பொதுச்சபையை சேரும். அடுத்து பாருங்க, சமய சார்பற்ற இந்திய நாடாக அனைத்தும் சமய விழாக்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. தேசிய மாணவர் படை, அதாவது என்சிசி, தேசிய மாணவர் படை என்பது இராணுவ படை, கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சேவை அமைப்பாகும். இந்த அமைப்பு நாட்டின் இளைஞர்களை ஒழுங்காக மற்றும் தேசபக்த மிக்க குடிமகளாகவும் உருவாக்குவதில் ஈடுபடுகிறது. தேசிய மாணவர் படை என்பது ஒரு தன்னார்வ அமைப்பாகும். இது இந்திய முழுவதும் உள்ள நபர் நிலைகளில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்களை சேர்க்கப்படுகிறது. மேலும் மாணவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்புகள், அடிப்படை இராணுவ பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா இவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், தென்னாப்பிரிக்கா இருந்தார், தலைவராக செயல்பட்டார். இவர் இனநெறி எதிரான ஒரு உறுதியான பேரழிவு ஆவார். நிறநெறி கொள்கையை என்பது இனப்பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவமாகும். இது மனிதாபித்தானும் மக்களாட்சிக்கு எதிரானது. இனநெறியை கொள்கையை மற்றும் அனைத்து வகையான இனப்பாட்டிற்கு எதிராக இந்தியா போராடியது. 1990 ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் இனநெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்தியா வெளியுறவு கொள்கையின் மிகச்சிறந்த வெற்றியாகும். ஃபீல்டு மார்ஷல், ஓகேங்களா? இது 5 நட்சத்திர அந்தஸ்து. அப்ப ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிறது 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகார பதவி. இது இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவி ஆகும். அப்ப இந்திய ராணுவத்தினுடைய உயர்ந்த பதவி எதுனா ஃபீல்டு மார்ஷல். பாருங்க, ஷாம் மனக்ஷா என்பவர் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஆவார். அப்ப இந்தியாவினுடைய முதல் ஃபீல்டு மார்ஷல் யாருன்னா மானக்ஷா. அடுத்து பார்த்தீங்கன்னா KM காரியப்பட்டா இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல். அப்ப இரண்டாவது ஆளு தான் காரியப்பா. இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜன் சிங் ஆவார். அடுத்து பாருங்க, ஜனவரி 15 இராணுவ தினம், பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம், மார்ச் 10 மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு படை தினம், அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம், அக்டோபர் 8 விமானப்படை தினம், டிசம்பர் 4 கடற்படை தினம், டிசம்பர் 7 ஆயுதப்படை கொடி தினம். சுருதி இலக்கியங்கள். பண்டைய இந்தியாவில் சுருதிகள் தனி மனித சமூக கட்டளைகளை வரையறுத்தன. அவையான மனுஸ்ருதி, நாரதஸ்மிருதி, யக்புனா வல்கி ஸ்ருதி போன்றவையாகும். அடுத்து பாருங்க, ஓகேங்களா? 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டின் முதலில் குடியரசு, ரீபப்ளிக் என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. இச்சொல்லு ரீபப்ளிக் என்னும் லத்தீன் மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது. எந்த மொழி சொல்லிலிருந்து? லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வரப்பட்டது. இதன் பொருள் என்னன்னா பொதுவான விவாகாரம் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. ஏனெனில் ஜனவரி 26ஆம் நாள் 1950 குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, இது 1980, அதாவது தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம். 1987ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்கப்படுவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வு காண லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்டது. கல்கத்தா உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான நீதிமன்றம். அப்போ நாட்டின் மிக பழமையான நீதிமன்றம் எதுனா கல்கத்தா நீதிமன்றம். எப்போ அப்படின்னா 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதே சமயம் அலகாபாத் உயர் நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம். அப்போ பழமையான நீதிமன்றம்னா கல்கத்தா நீதிமன்றம் தான் ஃபர்ஸ்ட். அப்போ நாட்டில் மிக உயர்ந்த, அதாவது மிகப்பெரிய நீதிமன்றம் எதுனா அலகாபாத் நீதிமன்றம் தான். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1862 தான்
உயர்நீதிமன்றம் சென்னை, மும்பை, கல்கத்தா 3 இடத்துல ஒரே இடத்துல கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்க, மக்களாட்சி டெமோக்ராசிஸ் என்னும் சொல்லு டெமோஸ் என்னும் சிரித் என்னும் 2 கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்படுகிறது. டெமோக்ராசி என்றால் மக்கள் அதிகாரம், பவர் ஆஃப் த பீப்புள் என்று பொருள். நாடாளுமன்றத்தின் 2 அமைப்பு லோக்சபா கீழவைன்னு சொல்றாங்க, மக்களவைன்னு சொல்றாங்க. ராஜ்யசபா மேலவை, மாநிலங்களவைன்னு வேறு பெயர்ல சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் சோழர் காலத்துல குடைவேளை என்னும் வாக்களிக்கும் முறை வழங்கப்பட்டு வந்தது. அப்ப குடைவேளை வாக்களிக்க, அதாவது குடத்துல ஒரு பேர் போட்டு சுருட்டி குலுக்கி ஓகேங்களா நேம் எடுப்பாங்க. அப்படிதான் தேர்தல் முறை நடத்தினாங்க. அது யாருடைய காலத்துலனா சோழருடைய காலத்துல. இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட குழுமம், தேர்தல் குழுமம், அதாவது எலெக்ஷன் காலேஜ் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஓகேங்களா, அதாவது நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளும், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவைகள், அது இல்லாத இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்ப இந்தியாவில் உள்ள நாடாளுமன்றம், யூனியன் பிரதேசம் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகேங்களா, குறிப்பு 2 அவைகளிலேயும் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களால் இக்குழுவில் அங்கீகாரம் பெறுகிறார். அப்ப குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எலெக்ஷன் காலேஜ் அப்படிங்கிற தேர்தல் குழுமம் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 2 உறுப்பினரும், ராஜ்யசபா லோக்சபா, அது இல்லாத சட்டமன்றம் யூனியன் பிரதேசத்தில் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களா குடியரசுத் தலைவர் நியமனம், அதாவது தேர்ந்தெடுக்கிறாங்க. பாருங்க, பொது தேர்தல் 1920 இப்ரியல் கவுன்சிலிங் என்னும் மத்திய சட்டசபைக்கு மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அப்ப பிரிட்டிஷ் காலத்துல முதல் தேர்தல் எப்ப நடந்ததுன்னா 1920. இதுவே இந்தியாவின் வரலாற்றில் முதல் பொது தேர்தல் ஆகும். இந்திய வரலாற்றுல இதுவே முதல் பொது தேர்தல் ஆகும். 1912-13ஆம் ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை எட்வின் லுடியானாஸ் மற்றும் ஹார்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டட அமைப்பால் வடிவமைக்கப்பட்டது. அப்ப இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை 1912-13 தான் கட்டினாங்க புதுடெல்லியில. அவங்க கட்டியவர் பார்த்தீங்கன்னா, வடிவமைத்தவர் எட்வின் லுடினாஸ் மற்றும் ஹார்பர் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டட கலைஞர் வடிவமைத்தார். இக்கட்டடத்தை 1921ஆம் ஆண்டு கட்டடத்தை தொடங்கி 27ஆம் ஆண்டு முடிவு பெற்றது. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கட்ட தொடங்குனது 21ல், கட்டி முடிச்சது 27ல். ஓகேங்களா, அப்போ 7 வருஷம் ஆகுது. அடுத்தது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். வேட்பாளரின் பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுவதற்கு ஒருவர் தம் செலுத்திய வாக்குகள் சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிவிக்க கொள்ளும் வாய்ப்பை 2014 முதல் பொது தேர்தலில் ஆணை அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஓட்டு போடுற அப்படிங்கிறதுக்காக மின்னணு வாக்குப்பதிவை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2014. ஓகேங்களா, அதாவது ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட்டிங் ட்ரையல், அதாவது VVPATன்னு சொல்லுவாங்க. ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று குறிப்பிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா, ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். அதே மாதிரி 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் தான் முதல் முறையாக நோட்டு அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போ ஓகேங்களா, இந்த இதுவும் 2014 தான். ஓகேங்களா, ஓட்டு வெரிஃபைடு அப்படிங்கிறது 2014 தான். நோட்டு அறிமுகம் செஞ்சதும் 2014 தான். ஓகேங்களா, நன் ஆஃப் தி எபோவ்னு சொல்லுவாங்க. இது 14வது ஓகேங்களா அறிமுகப்படுத்தியதில் 14வது நாடு. ஓகேங்களா, அப்போ நோட்டோ அறிமுகப்படுத்தியதில் இந்தியா எத்தனாவது நாடுனா 14வது நாடு. ஓகேங்களா, நன் ஆஃப் தி எபோவ் 2014 கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலனை பராமரிக்கும் சட்டம் 2007ஆம் ஆண்டு சட்டமாக இயற்றப்பட்டு, இந்த சட்டத்தின் பிள்ளைகளும் வாரிசுகளும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வமான வேண்டுகோளாகும். அடுத்த குழு பாருங்க. ஓகேங்களா, இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்போளத்தின் கூட்டம் PICCI, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் AITUC, அகில இந்திய விவசாயிகள் சங்கம் AIKS, இந்திய மருத்துவ சங்கம் IMA, அகில இந்திய மாணவர் சாம்போ AISF, அகில இந்திய சிக்கிய மாணவர்கள் பேரவை, இளம் பாதகமான சங்கம் YPA, தமிழ் சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், நர்மதா பாச்சோ அந்தோலன்
அப்படின்னு ஒரு சங்கம். ஓகேங்களா, பாருங்க, இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்புல முஸ்லிம்களுக்கு 3.5%, மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்பராப்பினருக்கு 20%, ஆதி திராவிடருக்கு 18%, பழங்குடியினருக்கு 3%, மொத்தம் 69%. அப்போ தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்போ திருநங்கையர்லாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நீதி பேராணை. ரைட் என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறுபட்ட சட்ட அமைப்பில் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் தான் நீதி பேராண்மை. 10 ஆண்டுகளுக்காக கேரளாவில் உள்ள கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் வேலை செய்யும் நபர்கள் ஒரு நாளில் ஏறக்குறைய 12லிருந்து 14 மணி நேரம் நின்று கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தனர். கடைகளில் வணிக வளாகங்களிலிருந்து வேலை செய்யும் பெண்கள் பணியாளர் அமர்த்தோ சுவரில் சாய்ந்தபடியோ பணியாற்ற அனுமதிக்கப்படவில்லை. ஒரு நாளைக்கு 2 முறை 5 நிமிடங்களுக்கு மட்டுமே ஓய்வு எடுக்க அனுமதிக்கப்பட்டன. பெண்களுக்கு இழைக்கப்படும் இந்த மனித தன்மையை செயலாக்க நீண்ட நாளாக பொறுத்து கண்காணித்து குரல் ஒலித்தன. பாருங்க, பச்சன் பாஞ்சோ அந்தோலா, இளமையை காப்பது இயக்கம் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளில் நிறுவினர். கைலா சத்யார்த்தா என்பவர் குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருந்து சுமார் 86,000த்திற்கு அதிகமான இந்திய குழந்தைகளை இவரது குழு உறுப்பினர்களும் மீட்கப்பட்டனர். 1998இல் உலக மக்களின் கவனத்திற்கு குழந்தைகள் உழைப்பு முறை மீது திசை திருப்பி 80,000 கிலோமீட்டர் குழந்தை உழைப்பிற்காக எதிரே உலக அளவில் அணிவகுப்பை முன்னின்று நடத்தினார். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 86,000 குழந்தைகளை காப்பாற்றிருக்கிறாரு, 80,000 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கிறாரு. அணிவகுப்பு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS செயலி தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களால் பயன்பட்டதுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS அப்படிங்கிற செயலியை தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது தெருக்களில் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையிலேயே இச்செயலி உதவியோடு எளிதாக நேரடியாகவும் தொடர்பு கொள்ளப்படுகிறதாம். அடுத்து பார்த்தீங்க, சென்னை மாநகராட்சி கட்டடத்திற்கு எந்த ஆங்கில பிரபுனுடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? எந்த பெயர்? ரிப்பன் பிரபு அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்க, நாடாளுமன்றம் இஸ்ரேல் நாட்டில் கெனசெட், ஜெர்மனியில் பந்தஸ்டாக், டென்மார்க்கில் போக்டிக், நார்வேல ஸ்டார்டிங், ஐக்கிய அமெரிக்காவோட காங்கிரஸ், நம்ம இதில் சன்செட், இந்தியாவுடைய பாராளுமன்றத்தின் பெயர் சன்செட்டு. ஓகேங்களா, ஜப்பானில் டயர். அடுத்து வாங்க, உலகில் ஒவ்வொரு 3 நிமிடத்திற்கு ஒரு குழந்தை விபத்து இறக்கிறது. சாலை விபத்து ஏற்படும் மரணங்களுக்கு முக்கிய காரணம் குடித்துவிட்டு வாகனங்கள் ஓட்டுவது 40%, அதிவேக 24% வேகனங்கள் அதிகரித்து 16%, சட்ட நடைமுறைப்படுத்துவதில் மொத்தம் 5%, மற்றும் தலைக்கவசம் மற்றும் குறைவாக 5%. ஓட்டுநர் ஏற்படும் கவனச்சிதைவு. சிவப்பு விளக்கு எரியும் போது சாலையை கடக்கக்கூடாது. தவறான முறையில் பிற வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. பாருங்க, 2016 ஓகேங்களா, 2014 நடந்த சாலை விபத்துக்கு முதல் 10 நகரங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா, சென்னை தான் இருக்கிறதுலே அதிகம். 2வது டெல்லி, 3வது பெங்களூரு, 4வது இந்துஸ்தான், அப்புறம் கல்கத்தா, போபால், மும்பை, ஜபால், ஜெய்ப்பூர், ஹைதராபாத் தான் கடைசியில் இருக்குது சாலை விபத்தில். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஆண்டுக்கு ஓகேங்களா 1,30,000க்கு மேற்பட்ட உயிரிழப்பு. இந்தியாவின் உலக மிக வேகமான சாலை விபத்து கொண்ட நாடாகும். இப்போ சாலை விபத்து இந்தியாவில் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மொத்தம் ஓகேங்களா 12 மாநகராட்சி. இது பழைய புக்கில் இப்போ 25 மாநகராட்சி இருக்குது. ஓகேங்களா, இப்போ எத்தனை மாநகராட்சி இருக்குது? 25 மாநகராட்சி இருக்குது. ஓகேங்களா, போன கிளாஸில் உங்களுக்கு வீடியோவை எடுத்து கொடுத்துருக்கேன், அந்த பழைய வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எது முதலாம் மாநகராட்சி, இப்போ கடைசியாக எந்த மாநகராட்சின்னு, மாநகராட்சி அந்தஸ்து எதனால் பெறுது அப்படிங்கிறதும் போன கிளாஸில் நான் வீடியோவாக சொன்னேன். இப்போ பார்ப்போம், சாலை விபத்துக்களுக்கான முக்கிய காரணம். ஓகேங்களா, கவனக்குறைவு வாகனங்கள் ஓட்டுவது, மது அருந்தி வாகனம் ஓட்டுவது, பிற வாகனங்களை பார்ப்பது, அதிவேகம், முறையற்ற ஓட்டுநர் பயிற்சி,
நிறுத்தமில்லாமல் தொலைதூரம் வாகனங்கள் ஓட்டுவது. இருக்கை பட்டை பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்பை 51% தடுக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு பக்கம் பட்டை போடுறாங்கல்ல, அதை 51% தடுக்கலாமா. ஓகேங்களா, பாருங்க. பிரேம் பகரி நரைன் ரைஜோடா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி மொழியில் கையினால் எழுதப்பட்டவர். அப்ப கையினால் எழுதுவர் அரசியலமைப்பை இவர்தான். அடுத்து பாருங்க, 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு சட்டத்தின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கமாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியின் போது தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வார்த்தையை ஓகேங்களா முகப்புறையில் சேர்த்துருக்கிறாங்க. அப்போ பிரெஞ்சு புரட்சி எப்போனா 1789. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதன்படி அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்ந்தக்கூடிய பிரிவு 21A. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஓகேங்களா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அறிவுறுத்துது. பெரும் முதலாளித்துவம் வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவர் வெளியிட்ட உரிமைகள் பட்டயமோ மகாசாசனம் எனப்படுவது. இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம். அடுத்து பாருங்க, 1978ஆம் ஆண்டு 48வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்படுகிறது. அப்போ சொத்துரிமை எப்போ நீக்கினாங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978. ஓகேங்களா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி ஓகேங்களா 12 வச்சிருக்கிறாங்க, 300A பிரிவில் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ நீக்கப்பட்ட அரசியலமைப்பு எதுனா அடிப்படை உரிமைனா சொத்துரிமை. அரசியலமைப்பு உருவாகும் பொழுது 7 அடிப்படை உரிமை இருந்தது. இப்போ தற்போது 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஒரு அடிப்படை உரிமை நீக்கியிருக்கிறாங்க, அதுதான் சொத்துரிமை. அது 44வது சட்ட திருத்தம் 1978. அது எங்கே வச்சிருக்கிறாங்கன்னா 12 பிரிவு 307 வச்சிருக்கிறாங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியல் 61 துறைகள், இரண்டும் பொதுவான பட்டியல் 52 துறைகள் மாற்றப்பட்டு 1976ஆம் ஆண்டு மேற்கண்ட 42வது சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு சேர்த்தனாங்க. ஓகேங்களா, 5, அதாவது மாநில பட்டியலிருந்து 5 துறை பொதுப்பட்டியலுக்கு சேர்த்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி, காடு, எடை, அளவு, பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்ற, உயர்நீதி அமைப்புகள், பிற நீதிமன்றங்கள் நிர்வாகங்கள். அப்போ மாநில பட்டியலிருந்து 5 அங்கே சேர்த்திருக்கிறாங்க. ஓகேங்களா, 1969இல் மத்திய மாநில உறவுகள் பற்றி குறித்து ஆராய தமிழக அரசாங்கம் தான் ராஜு மன்னார் குழு தான். ஓகேங்களா, 3 குழு ஒன்றை நியமிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொல்றாங்க. அப்ப 42வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பினுடைய குட்டி அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. பாருங்க, புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவருடைய இல்லம், அதுக்கு பேர். இவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டுமே ஒரே கட்டடத்தில் அமைந்துள்ளன. இல்லமும் இவருடைய அலுவலகமும் ஒரே கட்டடத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்கள் உள்ளன. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளில் அவர் மேற்கொள்கிறார். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அவைகள் சிம்லாவில் உள்ள ரிட்ரிட் சட்டத்தின்படி ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரா நிலையம் ஆகும். இவைகளில் ஒன்று வடக்கு, மற்றொன்று தெற்கு அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமை, மக்களின் பல்வேறு கலாச்சார ஒற்றுமையை பறைசாற்றுகிறது. அடுத்து பாருங்க, 2004 இந்தியா அரசு செம்மொழி என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்தி தீர்மானம். இதன்படி 6 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து தகுதிகள் வழங்கப்பட்டன. பாருங்க, தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடியா மட்டும் 2014. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கேரளா மற்றும் பஞ்சாப்ல அதிகபட்சம் 9 முறை குடியரசுத் தலைவர் ஆச்சு. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சம் கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் 9 முறை நடந்திருக்கு. பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவரை வரிசைப்படுத்துங்கன்னா இதுதான். ஓகேங்களா, பாருங்க, ராஜேந்திர பிரசாத், ஓகேங்களா, ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், பிவி கிரி, அலி முகமது, நீலம் சஞ்சீவி ரெட்டி, யா ஜெயின் சிங்கு, வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன், அப்துல் கலாம், பிரதிபா படேல், பிரான் முகர்ஜி,
ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா? இப்போ ஒரு மேடம் இருக்காங்க, ஓகேவா, பிரதமரா. முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட்டு மாநில சட்டமன்ற மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கு சமமாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதல் ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறித்து ஆகையால் அவர் இந்த விருப்பினர் அதிகார மசோதாவை ஆதரவாக எதிராகவோ வாக்களித்து அதிகாரம் பெற்றவர் ஆவார். அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. அடுத்து பாருங்க, ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டம் 1957 படி நவம்பர் 17ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 1957ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு அரசு நடைமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. அப்போ அடிப்படை உரிமைனா இங்கே இருக்கிற மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை நீக்கிய அடிப்படை உரிமைகளை ஒன்றான சொத்துரிமை ஜம்மு காஷ்மீர் ஒன்றான நடைமுறைக்கு உள்ளது. அப்போ சொத்துரிமை நம்ம இந்தியாவில் நீக்கிட்டாங்க, ஆனால் ஜம்மு காஷ்மீரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாகும் போது, ஓகேங்களா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பணிகள் செயலாற்றுவார். அப்போ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத நேரத்துக்கு யார் அந்த பதவியை செயல்படுவார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்படி பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான இதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத காலத்தில், ஓகேங்களா, யார் அந்த பணியை செய்வாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்படி ஒருத்தர் யார் செயல்பட்டார்னா 1969, ஓகேங்களா, இதயத்துல்லா என்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான், ஓகேங்களா, இந்த குடியரசுத் தலைவரை பதவியை செயலாற்றியிருந்தார். 1986 ஏற்பட்ட சட்ட மேலவை நீக்கப்பட்டு மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை சட்டம் 1946 நவம்பர் 1 நாள் அன்று நடைமுறைக்கு வந்தது. பாருங்க, ஓகேங்களா, சட்ட மேலவையை கலைச்சிருக்கிறாங்க. எப்போனா 1986. தமிழக சட்ட உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கைப்படி 234, அமைச்சர்கள் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234 15 விழுக்காடு. பாருங்க, 1947 முதலமைச்சர்கள் ஃபர்ஸ்ட் ராமசாமி, அடுத்தது குமாரசாமி ராஜா, அடுத்தது ராஜகோபாலாச்சாரியா, காமராஜர், பக்தவசலம், அண்ணாதுரை, கருணாநிதி, ராமச்சந்திரன், ஜானகி, கருணாநிதி, ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதா, பன்னீர்செல்வம், கே பழனிசாமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மு.க. ஸ்டாலின். மத்திய மாநில உறவுகளை பார்த்தீங்கன்னா அறிவுவதற்கு சர்க்காரியா கமிட்டி நியமனம் செய்யப்பட்டது. அதாவது மத்திய மாநில உறவுக்கும் சர்க்காரியா கமிட்டி தான் செயல்பட்டது. அதாவது மாநில சட்டக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட பட்டியலில் அல்லது முதலமைச்சர் ஒப்புதலில் மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட பட்டியல் அல்லது முதலமைச்சர் நடத்தப்படும் கலந்துரையாடல் அவற்றின் மூலமாக ஆளுநர் நியமனம் செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளியுறவு கொள்கை என்பது மற்ற நாடுகளுடன் உறவை பேணி காப்பதற்காக ஒரு நாட்டின் கவனமான வடிவமைக்கப்பட்ட உத்தியோக கலவையாகும். ராஜதந்திரம் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்தும் கருவியாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 51. ஓகேங்களா? அரசு நெறிமுறைகளை இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் அரசு முயற்சி செய்ய வேண்டியவைகள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்தல், நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல், சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகள் மதித்தல், சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலம் தீர்மானித்து ஊக்குவித்தல். வெளியுறவு அமைச்சர் எனப்படும் இந்திய வெளிவிவகார அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக ஒரு நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. 1986ஆம் ஆண்டு புதுடெல்லியில் நிறுவப்பட்டுள்ள இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுடன் அளிக்கப்படுகிறது. பயிற்சி அளிக்கப்படுகிறது IFC. சிந்துசமணி நாகரிகம் முதல் சந்திரகுப்த மௌரியர் வரை காலத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் பன்முகமும் மிகவும் ஆழமாக நட்புறவை கொண்டிருந்தது. கனிஷ்கருடைய ஆட்சி காலத்தின் போது ஏராளமான இந்திய சமய பரப்பு குழுக்கள் சீனா, மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்பச் சென்றன. பலுகிஸ்தான், ஓகேங்களா, தற்போது பாகிஸ்தானில் உள்ள எல்லைப்புற மாகாணம் பகுதியைச் சேர்ந்த கான் அப்துல் கான் இந்திய விடுதலை போராட்டத்தின் இயக்கத்தின் முக்கிய தலைவரும் தேசிய காங்கிரசின் தீவிரவாத தலைவரும் ஆவார். இவருதான் எல்லை காந்தி, கான் அப்துல் காதர். அடுத்து பார்த்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய்,
கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டன. இப்போ பாருங்கள், உயர்நீதிமன்றம் 1862 சென்னை, மும்பை, கல்கத்தா ஒரே டைமில் நீதிமன்றங்கள். இவற்றில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீதிமன்றம். ஓகேங்களா? அப்போ லண்டனுக்கு அப்புறம் லண்டன் தான் பெரிய நீதிமன்றம், அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் தான் ரொம்ப பெருசு. அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மகேந்திராவையும் மகள் சங்கமையும் இலங்கைக்கு அனுப்பினர். சோழ அரசர்களின் முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றினர். அடுத்து பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் முதல் சந்திரகுப்தன் மாநில வரை ஆப்கானிஸ்தானத்தில் ஆழமான புறநம்பிக்கை, ஏராளமான இந்திய சமய பரப்புகளை சீனா மத்திய ஆசியாவுடன் பரப்புனாங்க. பாகிஸ்தான் மாநிலம் இது ஏற்கனவே அந்த பார்த்துட்டோம். ஓகேங்களா? மக்மோகன் எல்லைக்கோடு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பூட்டான் ஆகிய கிழக்கு பகுதிகளை இடையேயான எல்லைக்கோடாகும். ஓகேங்களா? அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள எல்லைக்கோடு தான் மக்மோகன் சிங். ஓகேங்களா? 1914ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா, தீபத், சீனா ஆகிய பிரதிநிதிகளின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்தர் ஹென்றி மக்கான் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்தியாவிற்கு சொந்தமான தீன்பிகா என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேசத்தின் இடையே எல்லையில் உள்ளது. குறுகலான இப்பகுதியை 2011ஆம் ஆண்டு வங்காளதேசம் குத்தகை விடப்பட்டது. குரு பத்மசம்பாவா என்னும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார். அங்கு தனது செல்வாக்கை ஏற்படுத்தி புத்த சமயத்தை பரப்பியதன் மூலம் இரு நாட்டு மக்களுக்கிடையே பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தினார். பாருங்க, கட்டுப்பாடு கோடு 1949ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த கோடு 1972ஆம் ஆண்டிற்கு பின்பு எல்லை கட்டுப்பாடு கோடு என அழைக்கப்பட்டது. இது 1972ஆம் ஆண்டின் சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ள எல்லையாகும். ஓகேங்களா? இந்தியாவிற்கும் செயல்படும் போது ரெட் கிளிஃப் கோடு என அழைக்கப்படுகிறது என்பவர் ஆணையின் தலைமையில் இக்கோடு கட்டப்பட்டது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள கோடு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் ரெட் கிளிஃப். அது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டச் ஆகிருக்குது. உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதையில் ஒன்று சுமேரியாவில் இருந்து பக்ரைன் வழியாக மெலுக்கா என்ற அழைக்கப்படும் சிந்து சமவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருந்தன. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் என்ற சொல்லு ஜிம் ஓ நெயில் என்ற பிரபல பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது. அப்போ பிரிக்ஸ் அப்படிங்கிற சொல்லு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஜிம் ஓ நெயில் என்பவர் உருவாக்கப்பட்டது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் 2050ஆம் ஆண்டு வாக்கில் 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளுடன் டாலர் மதிப்பில் பெரிய நாடுகளாக உருவாக்கும் என்று கடந்த 300 ஆண்டுகளில் அதிபூர்வ போக்குவரத்து முற்றிலும் மாறுபாடு அவர் ஊக்குவித்தார். பாருங்க, OPEC இலச்சினை. ஓகேங்களா? இது 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் மூலம் இச்சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆஸ்திரேலியா வடிவமைக்கப்பட்டது. அந்த இது சுவோபோடா இதை வடிவமைத்தார். போட்டி வென்றதும் இந்த அமைப்பின் பெயரில் வெவ்வேறு எழுத்துக்கள் OPEC என்னும் வட்ட வடிவமானதை காணலாம். பாருங்க, மனிதன் என்பவன் இயற்கையாக ஒரு அரசியல் விலங்கு. இயற்கை ஒரு மனிதன் அரசு இல்லாமல் வாழ முடியாது. அவ்வாறு அரசின் வாழ்வின் மனித குலத்திற்கு மேலானது என்று கீழே கொண்டவர் யாருன்னா அரிஸ்டாட்டில் தான் இந்த அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? தமிழ் திரைப்படம் தண்ணீர். தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் தண்ணீர் பற்றாக்குறையா எதிர்கொள்கிறது. அப்பிரச்சனையை தீர்க்க கிராமத்தர்கள் முயற்சி போது அவர்கள் அதிபூர்வத்தின் வகையில் மட்டுமே துயரங்களை படமாக வெளியிட்டனர். தண்ணீரிலும் படமாக வெளியிட்டிருக்கிறாங்க. மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சம் என்பது அரிஸ்டாட்டில் கருத்தாகும். மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சமாக அரிஸ்டாட்டில் கருத்தாகும். ஒரு மனிதன் தற்காலிக இன்பத்தை தேடுவதில் நேரத்தையும் செயல்படுவதையும் காட்டிலும் நிரந்தரமான மகிழ்ச்சியும் தேடுவதையும் சிறந்தது என்பது அரிஸ்டாட்டிலின் கருத்தாகும். ஒருவனின் மகிழ்ச்சி என்பது பொருள் அடிப்படையிலற்ற இல்லை என்பது அவருடைய முழுமையான திறமை மற்றும் உண்மையான தன்மையை அறிந்து கொள்வதுதான் இருக்கிறது என்பது அரிஸ்டாட்டிலின் கருத்தாகும். இவருடைய கூற்று என்பது ஒருவருடைய உள்ளே இருக்கின்றதா தவிர செலவில் இல்லை என்பது அவரின் கருத்து. அரிஸ்டாட்டிலின் புகழ்பெற்ற கருத்து ஒன்று பின்வருமாறு: மனிதன் உயிர் வாழ்தலின் நோக்கங்கள் மற்றும் பொருளாதார மகிழ்ச்சி தேடுவதாகும்.
பார்த்தீங்கன்னா அரசு அரசாங்கம், அரசு அரசாங்கம். அரசு என்பது மக்கள் தொகை, நிலப்பரப்பு, அரசாங்கம், இறையாண்மை ஆகிய 4 கூறுகளை கொண்டது. அரசாங்கம் என்பது அரசின் 4 கூறுகளை கொண்டதாகும். அரசு மூல அதிகாரங்கள் பெற்றதாகும். அரசாங்கத்தின் அதிகாரம் அரசிடமிருந்து பெற்றதாகும். அரசு என்பது நிரந்தரமாக என்பதை என்றென்றைக்கும் நீடித்திருக்கிறது. அரசாங்கம் என்பது தற்காலிகமானது. மக்கள் விருப்பத்தின் பேரில் அரசாங்கம் மாற்றப்படும். அரசு என்பது காண முடியாதது, புலனாகவும் ஆகும். அரசாங்கம் என்பது உறுதியானது மற்றும் காணக்கூடியது. பாருங்க, அரசு சமுதாயம். ஓகேங்களா? சமுதாயம் தோன்றிய பின்பே அரசு என்ற அமைப்பு தோன்றியது. சமுதாயமானது அரசு போக்குவரத்துக்கு முன்னே தோன்றியது. அரசின் எல்லை வரையறுக்கப்படுது. சமுதாயத்தின் மரபு எல்லை பரப்பளிக்கப்படுகிறது. அரசு ஒரு நிலையான நிலப்பரப்பாகும். சமுதாயத்திற்கென நிலையான நிலப்பரப்பு எதுவும் இல்லை. அரசு என்பது அரசியல் சார்ந்த அமைப்பாகும். சமுதாயம் என்பது ஒரு சமூக அமைப்பாகும். அரசிற்கு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் உள்ளது. சமுதாயத்திற்கு அத்தகைய அதிகாரம் எதுவும் இல்லை. பாருங்க, ஒரு மக்களாட்சி நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்றோ நிரந்தர பிரதமர் என்றோ எவராலும் இருக்க முடியாது. ஒரு நபர் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக அதிகபட்சம் எத்தனை முறைனா 2 முறை தான் இருப்பார். ஓகேங்களா? பிரதமர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 2 முறை தான். நம்ம அதில் எவ்வளோ நாள் இருக்கலாம். மிக மேம்பாட்டு அரசு என்ற கருத்தை பற்றி முன்மொழிந்தவர். இறையாண்மை என்பது ஒட்டுமொத்த மற்றும் தடையில்லாத அரசின் அதிகாரம். ஓகேங்களா? கட்டளைகள் உடைந்தது என்ன ஜூன் போடின் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓர் மரணத்துடன் முதல் விடுதலை மாற்றி முடியாமல் போன்ற இறையாண்மை மரணத்திற்கு இயலாது. இது ஓர் மனிதன் தன்னை அழித்து கொள்ளாமல் தனது உயிர் ஆளுமை மாற்றி தர இயலாது போன்றதாகும் அப்படின்னு லைபர் சொல்லியிருக்காரு. பாருங்க, மக்கள் இறையாண்மை எனப்படுவது பெரும்பான்மை மக்களால் அதிகாரம். மேலும் இவ்வகை அதிகாரமானது தோராயமாக உலக அளவில் வாக்குரிமை செயல்படக்கூடிய நாட்டின் வாக்காளர் பல்வேறு நிறுவப்பட்ட வழிமுறையின் வாயிலாக வெளிப்படுத்தும் விருப்பமாகும். இது பார்த்தீங்கன்னா முனைவர் கார்னர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஜான் ஆஸ்டின் இறையாண்மை கோட்பாடு. ஓகேங்களா? இவர் என்ன சொல்லியிருக்காரு? கோட்பாட்டின் மறுபெயர் முழுமையான இறையாண்மை கோட்பாடு, ஒருமைவாத இறையாண்மை கோட்பாடு, பன்முகத்துவம் இல்லாத கோட்பாடு, ஒற்றை கோட்பாடுன்னு வேறு பெயர்னு சொல்லியிருக்காரு. பங்கீட்டு நீதி என்றால் என்னன்னா, பங்கீட்டு நீதி சமத்துவ கொள்கை தேவையாகிறது. அதனால் சமத்துவ கருத்துக்கள் நிலைப்படுத்துவதற்கும் சமத்துவமற்ற பங்கினை செயல்படுவதற்கும் என்பதற்கும் உறுதிப்படுத்துவதுதான் பங்கீட்டு நீதி ஆகும். உதாரணத்திற்கு, விரிவதிப்பு விதியானது பணக்கார வர்க்கத்திற்கும் ஏழை வர்க்கத்திற்கும் ஏற்பட்டு இருந்தால் வேண்டும். இதுவே பொது வேலை வாய்ப்புகள் நுழைவதற்கும் வரன்முறைகள் இயல்புகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாறுபட்ட கொள்கை அவசியம் என்பதே பங்கீட்டு நிதியாகும். பாருங்க, பன்மைவாத கோட்பாடு. ஒரு அரசின் தன்மை என்பது பல்வேறு குழுக்களின் உருவாகும் முரண்பாடுகள் மற்றும் சஞ்சரவுகள் போன்றவற்றை அவை நலனை சிறப்பாக பாதுகாப்பதுடன் அடிப்படையில் தீர்த்து வைப்பதாகும். ஓகேங்களா? பெருமளவில் இருக்கக்கூடிய ஏழை வர்த்தகம், சிறிதளவு வாழும் பணக்கார வர்த்தகம் உள்ள அரசியல் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் பணக்கார வர்க்கத்தின் உடைமைகளை பாதுகாக்கும் பொருட்டே அமையும். இது யார் சொல்லியிருக்கிறார்? ரில்ஸ் லக்ஸி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, சமத்துவத்தின் வகைகள். ஓகேங்களா? குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், சமூக சமத்துவம், இயற்கை சமத்துவம், பொருளாதார சமத்துவம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடியை சமத்துவம். அப்போ குடியை சமத்துவம் அப்படின்னா என்னன்னா, மதம் மற்றும் நம்பிக்கை போன்றவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாத இருத்தல் தான் குடிமை சமத்துவம். அரசியல் சமத்துவம் பாருங்க, அதிகாரத்துடன் அணுகுவதற்கு வாய்ப்பு. 2வது வாக்குரிமை. பாருங்க, சமூக சமத்துவம், சமமான வாய்ப்புகள், சலுகைகள். இயற்கை சமத்துவம், இயற்கை உரிமைகள். பொருளாதார சமத்துவம், செல்வ வளம். அடுத்து பாருங்க, அகிம்சை அடிப்படையிலான அமெரிக்கா குடியுரிமைகள் இயக்கத்தின் ஈடுபாடற்ற தலைவரின் மார்ட்டின் லூதர் ஜூனியர் கருத்துப்பாடு 1950 முதல் மற்றும் 60களில் சமூக நீதிக்கான கருத்தினை அமெரிக்கா ஏற்படுத்தி சம உரிமைகள் பெறுவதற்கான புரட்சியை குடிமை உரிமைகள் இயக்கமாகும். இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர் துவங்கிய கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்கான இயக்கமானது வரலாற்று சிறப்புமிக்க இந்திய கருதப்படுகிறது. மேலும் இவ்வியக்கத்திற்கு சமூக சமத்துவ விதியாகும். பாருங்க, பசியோடு வாழும் ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் என நம்பிக்கை அளிக்க முடியுமா? அதனால் அந்த சுதந்திரம் சாப்பிட்டாவோ அல்லது முடிக்கவோ முடியாது அப்படின்னு தாமஸ் ஹாப்பஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்வ வளங்களில் உள்ள வேறுபாடுகளை அகற்றி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாட்டின்
வளமைகளில் சமமான பங்கை அளிப்பது பொருளாதார சமத்துவம் அப்படின்னு பிரைஸ் பிரபு அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க, பிரெஞ்சு குடியரசு என்பது 1792ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சிக்கான பிரணத்திற்கு பின்னர் தொடர்ச்சியான உருவான குடியரசுகளை குறிப்பதாகும். இவ்வாறு பிரெஞ்சின் வரலாற்றில் 5 குடியரசுகள் இருந்துள்ளன. முதலாவது பிரெஞ்சு குடியரசு 1972 1804 வரை. இரண்டாவது பிரெஞ்சு குடியரசு 1848 1852 வரை. மூன்றாவது குடியரசு 1870 1940 வரை. நான்காவது பிரெஞ்சு குடியரசு 1946 1958 வரை என்று. அதன் பின்னர் 5வது பிரெஞ்சு குடியரசு அக்டோபர் 5 1958 ஏற்படுத்தப்பட்டது. 5வது குடியரசு நலிந்த மற்றும் உட்கட்சி பூசல் சார்ந்த நாடாளுமன்ற அரங்கத்திலிருந்து மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த மையமான மக்களாட்சியாகும். தனிமனித்துவம், ஓகேங்களா, தனிமனித்துவம் நன்னெறி அரசியல் மற்றும் சமூக தத்துவத்தின் தனிமனித்துவம் ஆகும். ஓகேங்களா. சமதர்மம், பொருள் உற்பத்தியின் வழிமுறைகள், விநியோக மற்றும் பரிமாற்றம் இவை யாவும் ஒட்டுமொத்தமாகவும் சமுதாயத்தில் வாழும் மக்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டு உரிமைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் மற்றும் பொருளாதார கோட்பாடு சமதர்ம கோட்பாடாகும். பாருங்க, தனியாருக்கு இடையான பரிமாற்றங்கள் அரசாங்கம் தலையிடுவதற்கான கட்டுப்பாடு, சலுகைகள், வரி, மானியம் போன்றவை இல்லாமல் சுதந்திரமாக நடக்கப்படும் பொருளாதார முறையே தாராளமான கொள்கை எனப்படும். அடுத்து சுதந்திர உரிமை. பாருங்க, சுதந்திர உரிமை 14 18 வரை. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் 14. மத அடிப்படையிலான பாகுபாடு உறுப்பு 15. பொதுவான வேலையில் சம உரிமை 16. தீண்டாமை ஒழிப்பு 17. பட்டங்களை ஒழிப்பு 18. பாருங்க, சுதந்திரம் தவறாக பயன்படுத்துவதாலும் மேலும் சுதந்திரத்தின் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் சுதந்திர ஆபத்தான நிலையை உருவாக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் மார்டின் சொல்லியிருக்காரு. அடுத்து சமத்துவம். எனக்கான உரிமைகளும் எனக்காக கிடைக்கும் வாய்ப்புகளும் மற்றவர்களுக்கு கிடைப்பதையும் இவை எவ்வாறு என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. ஒரு உரிமையோ அவ்வாறு மற்றவர்களுக்கு அது போன்ற உரிமைகளுக்கு என்பது சமத்துவம் அப்படின்னு சொல்லி வால்ட் விட்மேன் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, மனிதர்கள் சிறப்பான செயல்பாடு வாய்ப்பிற்கு சூழ்நிலையே நிர்வாக சுதந்திரமாகும். ஹெரால்டு லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. சுதந்திரம் தொடர்பான அறிஞர்கள் கருத்து சுதந்திரம் என்பது தகுதியான மகிழ்ச்சியாகவும் மற்றும் வேலைகளை அனுபவிக்கும் உண்டான நேர்மையான சுதந்திரம் அப்படின்னு கெட்டல் சொல்லியிருக்காரு. சுதந்திரம் என்பது தனி மனிதர்கள் தங்கள் ஆளுமையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தங்களை வெளியிடுத்தப்படுத்துவது GTH ஹோல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, பொருளாதார சுதந்திரம் என்றால் தனி மனிதருக்கு உண்டான தேவைப்படுகின்ற அன்றாட வருவாய் மற்றும் உணவை தேடிக்கொள்ளும் ஏற்படும் பாதுகாப்பான மற்றும் வாய்ப்பை நான் கருதுகிறேன். வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து தேமதை மற்றும் இல்லாமையிலிருந்து உருவாகும் பயத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் எனில் இவ்வகைய பயம் ஆளுமையின் வலிமையின் குற்றங்களை செயல்படுகிறது. நாளை தேவைப்படுகின்ற விடுபாடு பாதுகாப்பு வாழ விரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஹெரால்ட் ஜே லாஸ்கி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, மாறாத சுதந்திரத்தின் மேம்பாடுதல் உள்ளது. மகாத்மா காந்தி. உரிமைகள் இல்லாமல் சுதந்திரம் கிடையாது. ஏனெனில் உரிமைகள் இல்லாத சூழ்நிலையில் குடிமக்கள் அனைவரும் ஆளுமை தன்மையில் தேவைகளுக்கு அவசியமற்ற செயலுக்கு சட்டமற்ற மக்களாவார் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ஹெரால்ட் ஜே லாஸ்கி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பாருங்க, ஓகேங்களா. மனிதர்களுக்கிடையேயான வரையறுக்கப்பட்ட சட்டங்களும் உரிமையான நிறைவேற்றுதல் மற்றும் சட்டத்தின் முன்பு சமத்துவம் மனிதன் குடிமை சுதந்திரம் அடுத்து கட்ட வளர்ச்சி கொண்டு செல்கிறது அப்படின்னா கெட்டல் அவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க, வகுப்பில் கேட்டுலகி புரட்சி காலவரிசைப்படுத்துக. ஏன் பாருங்க, சுதந்திரம் சார்பாக சுதந்திர எதிர்ப்பு எங்கே, ஏனு, எது, யாருக்கு, என்ன, எப்போது. ஓகேங்களா. கேட்டலாகி எங்கே உள்ளது, பிரிவினை இயக்கத்தில் வரலாற்று விவரி, அரசியல் ஆட்டக்காரர்கள் யார், விரிவான வாதம் என்பது ஸ்பெயின் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதித்ததுன்னு சொல்றாங்க. பாருங்க, அடிப்படை சுதந்திரம் சிறிய அளவிலான தற்காலிக பாதுகாப்பிற்கு யாராலும் துரத்தல், அவர்கள் சுதந்திரமாகவோ அல்லது பாதுகாப்பாகவோ கிடைப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு பெஞ்சமின் பிராங்கில் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர சிலை ஒன்று
ஒரு குறிக்கோள் உள்ளது. அது விடுதலை பற்றி உலகளாவிய நினைவூட்டுதலாகும். அமெரிக்க குடிமக்களுக்கு நம்பிக்கை அளிக்கப்பட்டதாகவும் அமைந்துள்ளது. எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கு. ஆண்ட்ரூ ஹோர்டன் சுதந்திரம் பற்றி லட்சியவாத பார்வை. சட்டங்கள் இல்லையேல் அங்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா ஜான் லாக் சொல்லியிருக்காரு. சுதந்திரம் என்பது மனிதர்களை நோக்கி வருவது அல்ல, மாறாக மனிதர்களே சுதந்திரத்தை நோக்கி எழுச்சி கொண்டு செல்ல வேண்டும். மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு சிரமப்பட்டு பெறப்படுகின்றன. சுதந்திரம் ஓர் ஆசீர்வாதமாகும். இது புதுடெல்லி மத்திய செயலகத்தின் பொறிக்கப்பட்டுள்ளது. அமைப்பெதிர்வாதம் என்பது ஒழுங்கற்ற தன்மை அல்லது குழப்பமான நிலையாக அன்று மாறாத அடுக்குழுவினான வைக்கப்பட்ட அதிகாரத்தையும் ஏகாதாச ஆற்றல் அதிகாரங்களுக்கும் சுதந்திரம் பெறுகிறது. அடுத்து பாருங்க, பூமியில் இறைவனுடைய ஆட்சியில் அரசு எனப்படும். மேலும் சமூக நிதிநெறியை உறுப்பாகவும் நன்னெறி மேலான வெளிப்பாடுகளும் அரசு விளக்கு அப்படின்னு ஹெக்கல் சொல்லியிருக்காரு. குடிமக்களின் தூய உணர்விலான உத்தியோகமற்ற சட்டத்தின் வார்த்தைகளை விட குறையும்படி அதுவே அவர்களுக்கு மிகவும் உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஜெரல்ட் ஜே லாஸ்கி சொல்லியிருக்காரு. பாருங்க, வறுமை என்பது விபத்தல்ல, அடிமைத்தனம் மற்றும் நிறநெறி போன்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாகும். ஓகேங்களா ஆகும். இவை மனிதர்கள் நடவடிக்கை மூலம் வேண்டியவையாகும் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. இங்கிலாந்து சட்ட நிபுணர் ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை 19ஆம் நூற்றாண்டில் மேலும் பிரபலப்படுத்தினார். அவர் முற்கால தத்துவ ஞானி சட்டத்தின் ஆட்சி என்னும் சொற்றொடர் அறிமுகப்படுத்திவிட்டால் அக்கருத்தினை அரிஸ்டாட்டில் எனும் ஞானி சட்டமே ஆளுமை பற்றி வேண்டும் என எழுதியுள்ளதை காணலாம். அடுத்து சட்டத்தின் நோக்கங்கள். அடிப்படை மனித உரிமை, நியாயமான ஊக்குவித்தல், சஞ்சரிப்பை நீக்குதல், நீதியை ஊக்குவித்தல், ஒழுங்கையும் நிலைத்தன்மையும் ஏற்படுத்துதல், விருப்பத்திற்கு சமூக மற்றும் பொருளாதார நடவடிக்கையை ஊக்குவித்தல், பெரும்பான்மை விருப்பத்தை, நீதித்துவத்தின் பிரச்சனைகள், சிறுபான்மை உரிமைகளை பாதுகாத்தல். தனியார் சட்டத்தின் சம்பந்தப்பட்டவர்களின் தனிநபர்கள் அவர்களுக்கு மேலான இடையே ஓர் பாரபட்சம் இல்லாத நாடுவராக அரசு அப்படின்னு ஹாலந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில குடிமக்கள் மணமக்களின் உருவாத அரசாங்கம் அவர்கள் நீதி முகமானது, அதே சமயம் நல்லிணவு இல்லாத கெட்ட மக்களின் இருந்து உருவான மோசமான சட்டங்களாக அப்படின்னு கில்கிரிஸ்ட் சொல்லியிருக்காரு. மனிதனின் நல்லொழுக்கங்கள் சரிசமமாக இருக்கக்கூடிய நல்ல அரசாங்கம் அரசியல் உடற்கூறின் ஏதேனும் ஒரு பகுதி பாதிக்கின்ற போது ஒட்டுமொத்த உடலும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பிளேட்டோ சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, உண்மையில் முதற்கால ரோமானிய சட்டம் பெரும்பாலும் மத நுட்ப விதிகளை விடவும் சற்றே அதிகமாக உள்ளது. அவைகள் பெரும்பாலும் சில சூத்திரங்கள் முறைப்படி பின்பற்ற மூலம் மத உரிமைகளை அடிப்படை வழிவைக்கிறதுன்னு உட்ரோ வில்சன் சொல்லியிருக்காரு. சமசீராக்கம் என்பது அசல் குடிமை சட்டத்தோடு இருக்கக்கூடிய விதிமுறை தொகுப்பாகும். நீதியின் அடிப்படையில் மரபுகளின் அடிப்படையிலும் உருவாக்குவதால் இவ்வரபுகள் குடிமை சட்டத்தின் பயன்பாடுகள் மீறுவதற்கு தலையா புனிதன்மை பெற்றுள்ள விளங்குகிறது அப்படின்னு சர் ஹென்றி மெய்ர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். சட்ட நிபுணர் கருத்துக்கள் பெரும்பாலும் நோக்கங்கள் சட்டமாக கருதப்படுகிறது. உதாரணமாக இங்கிலாந்து கோக் மற்றும் பிளாக் ஸ்டேனிங் விளக்கப்படுகிறது. அமெரிக்கா ஸ்டேஷனரி மற்றும் கென், இந்தியாவின் விஷ்ணாரோ மற்றும் அபார்ணா ஆகியவை விளக்குறைந்து கூறுகிறது. அப்பாதுரையான். நீதி நிறையானது நல்லியல்பு கடமைகளை பற்றியது. ஆனால் அரசால் இயற்றப்பட சட்டமே சட்டசபையாக. அடுத்து பாருங்க, நிதிநெறி கடமைகளை மறுப்பதற்கு சட்ட கடமைகள் மறுப்பு நீதிநெறிகளை முற்றிலும் நாசமாக்கும். சட்ட மனச்சாட்சி மட்டுமே நீதிநெறி மனச்சாட்சி என்ற இரு வேறு மக்களின் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதும் ஒழுங்குகிறது மேக் ஐவர் சொல்லியிருக்காங்க. நீதிநெறி என்பவை அரசிற்கு அத்திவாதம் நிபந்தனைகளை விளக்குகிறது. சட்டமும் அரசும் பொதுமக்கள் கருத்தை உருவாக்குவதும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. சட்டமானது பொதுமக்கள் கருத்து பிரதிநிதித்துவத்தோடு நல்லியல்புகளோடு மேம்படுத்துவதற்கு குறியீடுகளாக விளங்குகிறது அப்படின்னு மேக் ஐவர் சொல்லியிருக்காங்க. சட்டமும் ஒழுக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு இயங்குகிறது. இதை செய்ய தவறாப்பட்டால் சமூக வளர்ச்சி ஆபத்தான தடுப்பு ஆணை இவை மாறிக்கின்றன. இவது மார்ட்டின் லூதர் சொல்லியிருக்காரு.
தற்காலிக அரசானது நீதி நெறி மதம் மற்றும் இயற்கை சட்டத்தின் அலட்சியவாத அடிப்படையில் நீடிக்கிறது எனலாம். எனவே சமயத்தின் அரசு தனது சமய பாதுகாப்பிற்கு குறிப்பிட்ட ஒன்றை அல்லது அனைத்துமே மீறுகிறது அப்படின்னு ஜே.எம். கோட்லி சொல்லியிருக்காரு. அரசியல் நிர்ணய சபையின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2 வருடம் 11 மாதம், இங்கே பாருங்க 20 நாட்கள் இருக்கு. ஓகேங்களா, அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா 2 வருடம் 11 நாள் 18 நாட்கள். ஓகேங்களா, 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள் தான் இருக்கு. பாருங்க, இந்த புக்கில் 20 இருக்கு. பாருங்க, நீதி நெறி சமூக நீதிகளை மது, சூது, திருட்டு, வழிவரி, கொள்ளை போன்றவை கட்டுப்படுத்தும் சமூக உறுப்புகள் நீதி நெறி எனப்படும். நீதி நெறிகள் தொடர்பான சட்டங்கள் எப்பொழுதும் நிலைகளாகும். இது சட்டத்தினுடைய அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மற்றும் இதயம் எத்தனை உள்ளது? 32 ஆர்டிகிள் தான் அரசியலமைப்பினுடைய நீதி இதுதான். ஓகேங்களா, மக்களாட்சி என்பது சமூக பொருளாதாரத்தின் நிர்ணயம் கோவல்னு சொல்லியிருக்காரு. மக்களாட்சி என்பது மக்களால் நடத்தப்படும் அரசாங்கம் குறிப்பு பெரும்பான்மை மக்களால் ஆகும். மக்களாட்சி அரசாங்கம் மேலான அதிகாரம் மக்களிடமே இருக்கும். இந்த அதிகாரத்தை மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும். இங்கு தேர்தல் இடைவெளி மற்றும் சுதந்திரம் அப்படின்னு தாமஸ் வென்றோ சொல்லியிருக்காரு. மக்களாட்சி சுதந்திரமான பாதை அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. எளிமையாகவோ வலிமையாகவோ சம வாய்ப்பு வழங்கப்படும் மக்களுக்கு மட்டுமே நடைமுறை என்பது என் கருத்து என வன்முறையை வழியில் மட்டுமே காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. ராபர்ட் ராடின் கோட்பாடுக்கு பின்பு ஒரு திருத்தம் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் மக்களாட்சி செயல்படுவதை விதத்தை சிறப்பாக விரிவாக்கும் குழுவில் கோட்பாடு முன்னுரிமை. அந்த திருத்தத்தை ராபர்ட் பைல் செய்திருக்கிறாரு. பாருங்க, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா நெசட்டு, ஜெர்மனி டன்ஸ்லெட்டு, ஜப்பானுக்கு டயட்டு, நார்வேக்கு ஸ்டோடிஸ், நேபாளத்துக்கு ரெஸ்டிரா பஞ்சாயத். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பாருங்க தேசிய சபை, ரஷ்யாவுக்கு டூமா, அமெரிக்காவுக்கு காங்கிரஸ், தென் அமெரிக்காவுக்கு நாடாளுமன்றம், சுவிட்சர்லாந்துக்கு கூட்டாட்சி சபை. பாராளுமன்றத்தினுடைய பெயர்கள் சரிங்களா. மக்களாட்சி சுயநலம், ஒன்றுனா முடியாட்சி, கொடுங்கோல் ஆட்சி. அது சிலர் பார்த்தீங்கன்னா பிரபுகள் ஆட்சி, சிறு குழுவில் ஆட்சி, பலர் தூய அரசின் அமைப்பு முறை, மக்களாட்சி அல்லது கும்பலாட்சின்னு சொல்லுவாங்க. பயன்பட்டவாதம் என்பது அதிக எண்ணிக்கையிலான அதிகப்படியான ஜேம்ஸ் மில் என்றும் பிரேசிங் பெரந்த் பயன்படும் சிந்தனைகளிலிருந்து வழிகாட்டுதலின் கீழ் ஜே.எஸ். மில் கொண்டு வரப்பட்டது. பயன்பாட்டு வார்த்தையை பற்றி மாறுபட்ட சிந்தனைகள் அவர் தந்தார். பாருங்க, பிறர் உனக்கு பாதுகாப்பான செயல்படுத்துவதற்கு நீ அவர்களுக்கு பாதகமான செயல்படு அப்படின்னு ஹோப்பர் சொல்லியிருக்காரு. பாருங்க, ஒன்றுனா முடியாச்சு, இது கொடுங்கோடாச்சு, இது போல அந்தாண்டே மேலேயே பார்த்துட்டோம். இது மாக்கியவெளியினுடைய சிறப்பு அம்சம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மாக்கியவெளியின் மீதான நடவடிக்கை சார்பு உருவாக்கிய முக்கிய நிகழ்ச்சி. பாருங்க, தேசத்தின் செல்வங்கள் பற்றி ஆய்வு ஆடம் ஸ்மித். ஓகேங்களா, நான் உங்களுக்கு உறுதி மொழியில் எனக்கு உறுதி அளிக்கிறேன் அமெரிக்க மக்களாட்சி பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் சொல்லியிருக்காரு. ஜான் லக் பாரம்பரிய தாராளமான தந்தை என்ன, உயிர் விடுதலை, தனித்துவம், சம உரிமை. மிலாடின் லின் 1924ஆம் ஆண்டு இயற்கையை எழுதினார். இவருடைய உடல் ரஷ்யாவின் தலைவரான மாஸ்கோவில் இன்று வரை பதப்படுத்தப்பட்டு வருகிறது. பூத உடல் ரசாயமான பொருட்களின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் உடல் பாதுகாப்பான செலவை அரசை ஏற்றுக்கொண்டது. 1991ஆம் ஆண்டில் லெனின் உருவாக்கிய நாடான உடைந்த பிறகு பொதுமக்கள் நன்கொடையால் உடல் பாதுகாப்புக்கு அவருடைய பூத உடலை அவர் அண்மையில் கல்லறையில் அருகில் உள்ள அடக்கம் செய்வதாக என்று சிலர் கூறினாங்க. சமூக விடுதலைகளை விட சமத்துவம் வந்த அதிகாரத்தின் இரண்டையுமே ஆனால் பெற முடியாது. மாறாத சமத்துவத்தை விட விடுதலை நாடினால் இரண்டனையுமே அது பெரும் அளவில் பெறும் அப்படின்னு பில்டன் பிரிஸ்டன் சொல்லியிருக்காரு. சமூகம் என்பது ஒன்று கிடையாது, தனி ஆண்கள் பெண்கள் மட்டுமே குடும்பங்கள் மட்டுமே உள்ளன அப்படின்னு மார்க்ரெட் தர்சர் சொல்லியிருக்காரு. ஆல்பர்ட் நேசக் தனது புத்தகத்தில் அரசு நமது எதிரி என்று பெயர் சூட்டினார். 1960 மாவோ தனது அதிகாரத்தை பயன்படுத்தி புதிய புரட்சிக்கான இயக்கத்தை தொடங்கினார். மாணவர்கள், விவசாயிகள், இராணுவ வீரர்கள் ஆகியவற்றை கொண்டு சிவப்பு காவலர்களை உருவாக்கினர். காரல் பாப்பா ஓகேங்களா, பிளாட்டனோ வெளிப்படையான சமூக முதல் எதிரி ஓப்பன் செக்யூரிட்டி அண்ட் என்வர்ச் என்ற நூலில் விவரித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் என்ன சொல்கிறோன்னா, அதாவது உருவத்தில் தேசத்தையும் அமைப்பில் ஜமாதர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா அரசியலும் அதிகாரம் துப்பாக்கியின் பீர்பாயில் இருந்து வருகிறது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு.
கிராம்சி நவீன அரசியல் சிந்தனையில் மிகுந்த சிந்தனை நன்கொடை பெற்ற ஒருவர் ஆவார். இத்தாலியின் பாரிசா அரசாங்கம் இவரது சிறையில் அடைத்து 20 ஆண்டுகளுக்கு இவரது மூளையின் செயல்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அணைக்கப்பட்டது. சிறையில் கையில் கிடைத்த காகிதத்தால் தனது கருத்துக்களை கிராம்சி எழுத்தினார். பின்னர் சிறையில் இருந்து அந்த குறிப்புகள் வெளி உலகத்திற்கு வரப்பட்டது. ஆகவே அவரது புத்தகத்தில் சிறைச்சாலை குறிப்பேடுகள் என பெயரிடப்பட்டது. பாருங்க, தாக்கும் பொழுது நான் ஆமையாக தாக்குவேன். பேபியின் சமதர்ம பொன்மொழிகள் தாக்கும் பொழுது கடுமையாக தாக்குவேன் என்பதாகும். பெண்களுக்கு மனிதர்களே என்ற தீவிரவாத பெயர்கள் தான் பெண்ணியம். ஆணிற்கு பெண்ணிற்கும் உள்ள சமத்துவம் முழு மனிதனுடைய கண்டு கொள்வதை நான் பெண்வாதிகள் என்று குளோரி ஸ்டீபன் சொல்லியிருக்காரு. பாருங்க, நாம் பெண்கள் தலைமையில் புவியியல் அமைதியான வருங்காலத்தை பெறுவோம், அல்லது நமக்கு வருங்காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போகும். வந்தனா சிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி கொடுங்கோலாட்சியின் கொடுமையான குறைக்கவில்லை, இன்னொரு கொடுங்கோலான தன் ஆட்சியை ஒப்படைத்துள்ளனர் அப்படின்னு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்லியிருக்கார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பேபியின் சமதர்மவாதத்தை ஆதரவாவார். அடுத்து பாருங்க, தகர்ப்பனை என்றால் வாசிப்பதற்கு விளங்குவதற்கும் எழுதுவதற்குமான விதிகள் அப்படின்னு ஜாக் டெரிடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்எம் மெக்லவர் பாசியத்தின் கீழ் நாடு வாக்குகள் இயக்கம் என்று வர்ணித்தார். பாசிய கொள்கை மக்களாட்சி சமதர்மம் மற்றும் பொது உடைமைக்கு எதிராக தோன்றியது. மக்களாட்சி சமதர்மம் நவீன போக்குவரத்து சிந்தனைகள் பிரதிக்கும் பாசியம் என்று எதிராக உள்ளன. ராபர்ட் பிரைவ் ஓகேங்களா, தனிமை பவுனம் ஓகேங்களா தோன்றுவதற்கு முக்கிய பங்கு பவுலிங் எனப்படும் விளையாட்டு புட்டினம் ஆகிய பல ஆண்டுகளுக்கு முன்பு பவுலிங் விளையாட்டின் தங்களுடைய சமூக தொடர்பான அறிகுறிகளை விளையாட்டில் பயன்படுத்தின. நாளடைவில் தொலைக்காட்சி வலைதளம் போன்ற புதிய வசதிகள் பொழுதுபோக்கு கருவிகள் போன்ற அதிகமான இந்த புதிய தொழில்நுட்ப பொழுதுபோக்குகள் மக்கள் ஆர்வம் செலுத்தின. பவுலிங் விளையாட்டு மக்களுக்கு செல்வாக்கத்தை இழந்தது. மக்களுக்கு சமுதாய நடவடிக்கை தொடர்பான மறந்து தொடங்கின. காலப்போக்கில் அரசியல் ஆர்வம் மக்களுக்கிடையே குறைந்து மக்களாட்சியின் வலிமை குறைந்த வலிமை இல்லாத மக்கள் அரசியலாட்சியில் இருக்க வேண்டும் என்பது மக்களாட்சியின் சமுதாயம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ராபர்ட் உட்னா சொல்லியிருக்காரு. பாருங்க, இந்திய அரசியலமைப்பு பகுதி 14 உறுப்பு 324 329 தேர்தலை சொல்லுது ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 15 ஓகேங்களா 15 என்ன சொல்லுது உறுப்பு 324 329 தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது. பாருங்க, குழந்தைகள் இப்பொழுது உங்களுக்கு முறை சுற்றுச்சூழல் மதிப்பு இயற்கை அன்னை காப்பாற்றும் பசுமை செல்வாகும். இயற்கையை மனிதனின் இயற்கையாகும் அப்படின்னு காந்தி சொல்லி பாராட்டிருக்குது. எல்லோருக்கும் தேவையானகளை இயற்கை பூர்த்தி செய்ய முடியாது, ஒருவருடைய பூர்த்தி செய்ய முடியாதுன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் தொடர்பான காட்டுகள் கல்வி தேர்தல் ஆகும். அவ்வளோதான் முக்கியமானது நினைக்கிறேன் ஓகேங்களா. இதெல்லாம் தேர்தல் ஓகேங்களா. தேர்தல் பார்த்தீங்கன்னா முதல் தேர்தல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1952 தான் நடந்தது ஓகேங்களா. 2016 15வது தேர்தல். அரசியலமைப்பு தூய்மைப்படுத்துது 2011 உச்சநீதிமன்றம் தேர்தல் பற்றி சொல்லியிருக்கு ஓகேங்களா. நோட்டை அறிமுகம் செஞ்சது ஏற்கனவே பார்த்துட்டோம். நோட்டை என்பது எதிர்மறை வாக்களிப்பு, யாருக்கும் என்னுடைய ஓட்டு கிடையாது. நகராட்சி அமைப்பு பாருங்க, மாநகராட்சி, நகராட்சி, நகரங்கள், பேரூராட்சி, பாளைய வாரியங்கள். மேற்கொண்ட வாக்குரிமை எவருக்கும் இல்லை. நோட்டை என்பது மேற்கொண்ட வாக்குகள் எவருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 12,564 கிராம பஞ்சாயத்தும் 388 ஊராட்சி ஒன்றியமும் 31 மாவட்ட பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, 12 மாநகராட்சி இல்லை, இப்போ 25 மாநகராட்சி, 148 நகராட்சி, 542 நகராட்சி நம்ம இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2011 தான் மக்கள் தொகையை கணக்கெடுத்துருக்குறாங்க. கிராம பஞ்சாயத்தை இப்போ 2,50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ்யம் 1950 2019 வரை ஓகேங்களா. முதல்ல பஞ்சாயத்து ராஜ்யம் ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் முதல்ல நேரு தொடங்கி வச்சார் ஓகேங்களா. நாட்டில் இருக்கும் மேம்பாட்டு பிரிவில் 1953ஆம் ஆண்டு காக்லோர் அவர்களின் தலைமையில் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணை. அப்போ முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணை காக்லோர் அப்படிங்கிறவர் தான் 53 தொடங்கினாங்க.
பாருங்கள், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சுப்புராயலு, அடுத்தது பனகல் ராஜா, சுப்புராயலு, முனுசாமி, ராஜாஜி, ராமசாமி, ஓகேங்களா, ராஜாஜி இவங்களே வச்சுருக்கிறாங்க. அப்புறம் பன்னீர்செல்வம், பழனிசாமி, ஓகேங்களா. 1956 தான் மாநில மறுசீரமைப்பு, ஓகேங்களா. கேரளாவிலும் தெலுங்கிலும் ஆந்திர பிரதேசம் தான் முதல்ல உருவானது. ஆந்திரா தான் முதல்ல உருவானது. திருக்குறள் பற்றி மதச்சார்பற்றதை பற்றி சொல்லக்கூடியது, பார்த்தீங்களா, ஓகேங்களா. கண்ணகி தன்னுடைய காலந்தப்போது தண்டி யாத்திரையின் போது அருந்ததி ராயினுடைய கருத்து தண்டி யாத்திரை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னா, அரசியல் கவனத்திற்கு எதிர்ப்புகளை பார்த்து 1930களில் தண்டிக்கு காந்தி கொண்ட உப்பு சத்தியாகிரக யாத்திரை மிகவும் சிறப்பான உதாரணமாகவும் சொல்லியிருக்காரு. சுப்பிரமணிய பாரதியார், ஓகேங்களா. பாரதியார் பற்றி நம்ம தேவையே இல்லை. மத சார்பற்ற பாஞ்சாலி சபதம் இதுவும் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா. பொது கணக்கு வழக்கு வரதட்சணை ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1961, ஓகேங்களா. 1961 உறுப்பு 370 எதுனா, ஓகேங்களா. அரசியலமைப்பு முதன்மை வரையிலான டாக்டர் அம்பேத்கர் 370 வரையை எழுதிய மறுத்தார். 370 எதை பற்றி சொல்லுதுன்னா ஜம்மு காஷ்மீர் பற்றி சொல்லுது. அதை எழுதுறதுக்கு மறுத்தார் யார்? நம்ம டாக்டர் அம்பேத்கர், ஓகேங்களா. பாருங்கள், மெட்ராஸ் மகாசமம் பெயர் மாற்ற கோரி 1956 சங்கர்லிங்கனார், ஓகேங்களா. அதாவது மதராஸ் மாநிலம் தமிழகம் என பெயர் மாற்ற கோரி சங்கர்லிங்கனார், ஓகேங்களா, 1956 76 நாட்கள் இருந்து உண்ணாவிரதம் இறந்தார். எத்தனை நாள் இருந்து? 1956 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். அது 68 தான் தமிழ்நாடுன்னு மாற்றம் பெற்று 69 தான் நடைமுறைக்கு வந்தது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசாங்கத்தில் இந்த இரட்டை ஆட்சி முறை என்னன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 29 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். ஆஸ்திரேலிய நாட்டின் உயர்ந்த நிலைக்கு உச்ச நீதிமன்றம் தான் நாட்டினுடைய உயர்ந்த நீதிமன்றம். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி இதை பற்றி நமக்கு தேவையில்லை. இந்திய வெண்மை புரட்சினா பால் உற்பத்தி பற்றி சொல்லக்கூடியது. PV நரசிம்மராவ் தான், ஓகேங்களா. அதாவது பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர். பொருளாதார கொள்கை PV நரசிம்மராவ் தான் கொண்டு வந்தார். ஆப்பிரிக்கா நாடுகள் இது உலகளவ ஆளப்பட்டது, ஓகேங்களா. இதெல்லாம் எல்லைக்கோடுகள், ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், ஓகேங்களா, இந்திய அரசியல் சட்டத்தில், ஓகேங்களா, நம்மளுக்கு தெரிந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புலேருந்து 15 கொஷின் இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்துலேருந்து 15 கொஷின் இருக்குது, ஓகேங்களா. இது முக்கியமானதை மட்டும்தான் சொல்லியிருக்கு. புக்கில் இருக்கிறது நம்ம தெளிவாக படிச்சுக்கணும், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.